போன் பேர் அடிக்கவே மறந்துட்டேன் தெரியுமா? வாங்க ஒரே எஸ்ஐ சார் இங்க வரங்க சார் ஒரே பைக்கு. வாங்க டிராப் அவனுங்களும் எடுக்கக்கூடாது நம்மளும் எடுக்கக்கூடாது. வாங்க டிராப் கிட்ட வாங்க. அவனே எடுக்கிறான்டா. தெரியும் அவனுங்க வருவானுங்கன்ட்டு நான் இதுதான் அங்க வந்தேன். கண்ணெல்லாம் தூக்கி வரான்டா, அடிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஆமா லைனா நில்லுங்க, அப்படியே நம்ம ஸ்குவாட் லைனா நில்லலாம். லைன் போடு லைன் ஜோன் சாவற இல்லடா மனுஷன், நீ அப்படியே நில்றா மனுஷன். அரகன் நீ ஆப்போசிட் இல்ல அப்படி நில்ல அரகன். ஏய் அஸ்வின் ரவுடி ப்ரோ லைனா நில்லுங்க. அஸ்வின் லைனா நில்லு. அரகன் அந்த பக்கம் அப்ப நில்லு, அப்படியே ஸ்ட்ரைட்டா நில்லு. கியூக்ல நிக்கிற மாதிரி நிக்கிற. அவ்வளவுதான், போடு. ஆமா இப்படிதான் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி அரக்கனுக்கு எமௌண்ட் காமிக்கல. ஒரே ஒருத்தி தாண்டா இருக்கா. இருங்க சத்தியமா அடிக்காதீங்கடா. சீரியஸா சொல்றேன், யாரும் அடிக்காதீங்க. கொஞ்சமா அடி வாங்கிட்டு வரணும் அரக்கனு. ஒரே அடியா சோல்ல அடிக்க கூடாது. ஐயோ ஐயா அவரு ஒரே அடியா அடிக்கிறாரியா. அவன் P90 வேற வச்சிருக்கா. ஒரு மேட்ச் விட்டுரு, பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு மேட்ச் 1 மணி நேரம் போகும் போல இருக்குது. போது விடு. நீ ஓரியன் வச்சிருவாங்க, இதெல்லாம் இருக்கு. மேட்ச் சீக்கிரம் முடியாது, லேட்டா முடியாதுதான். அதுக்கு நாங்க 2 பேரும் இருக்க கூடாது. ரவுடி ப்ரோ நீ ஜெயிக்கணும்னா நாங்க 2 பேரும் இருக்க கூடாது. ஏன்னா அவளும் ஓரியன் தான் வச்சிருக்கா. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் அதான் அஸ்வின் வா, இங்க ஜோன்லயே நம்ம நிப்போம். வா நானா அவளான்னு பாத்துக்கலாம். ஜோனுக்குலாம் போற ஜோன்லயே நின்னு விளையாடலாம்டா. அவளும் ஓரியன் நானும் ஓரியன் யான்னு பார்த்தோம். ஏன்னா நாங்க இருந்தோம்னா அவ ஓரியன் போட போட நாங்க செத்துருவோமா. ஈபி ஏறிக்கிட்டே இருக்கும். எடுத்ததும் போடாத, அவ போட்டதுக்கு அப்புறம் போடு ரவுடி ப்ரோ. இப்ப போடு. ஓயா நான் தான் எடுத்ததும் போடாதன்னு நான் கேக்குறியா. அவளை ஃபர்ஸ்ட் போட விட்டு நீ போட்டினா அவளுக்கு HP இருக்குமா. இல்ல பவுன் பேர் அடிச்சிருக்கலாம் ஏறுமான்னு பார்த்தேன் நான். டெஸ்ட் பண்ணேன். சரி எனக்கு போர் அடிக்குது. இப்போ குட்டை கிளம்பிட்டா அமைதியா இருடா மாடிச்சு கொஞ்ச நேரம். அரக்கணமா அவங்க பாரு நானா ஸ்ட்ரைக்லாம் போச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவோம். பாத்துக்க போடா, ஸ்ட்ரைக் தானே. கண்டென்ட் முக்கியமா ஸ்ட்ரைக் முக்கியமா? ஸ்ட்ரைக் தான்டா. போடா மாட்டு, நான் முடியாது. எனிமே அண்டா. ஏய் அங்க விளையாண்ட அங்க எமௌண்ட் போட்ட மாதிரி அவனும் போடவே மாட்டேங்கிறான்டா. ஏய் ஆமா நம்ம எமௌண்ட் போடலாமா. ஏய் குத்திட்டாடா. सारी उम्र मैं जो कर जब बड़े आ रहा तेरे पीछे ये जिंदगी सरकस. பொண்ணை மட்டும் கொல்லு ரவுடி ப்ரோ. வாரு எனக்கு தெரியும் அவனுங்க இதான். கில்ல கன்ஃபார்ம் பண்ண அரக்கன கில்ல கன்ஃபார்ம் பண்ணியா நீங்க. ஆனா வேலையை குறுக்க நான் இதுக்குதான் சொன்னேன், நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்ட்டு. அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறானுங்க. எப்படி செத்தேன்? என்ன எவன் கொண்டானா அவளேதான் உடனேயும் கொண்டான். அந்த பிரின்ஸ் லைவ்
இப்ப அடிச்சாங்கன்னா செத்துறான் அப்புறம் அடிக்கிறான் அவ்வளவுதான். நானா பாரு அடுத்த மேட்ச் பிரிக்கிற எல்லாத்தையும். அவன் P90 வியாபாரமா தான் எடுத்துட்டு வரா, நம்ம தான் ஒன்னும் எடுத்துட்டு வரல. அடி இவ்வளவு ஒரு அடி அடி. கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கடா. எங்க லெஃப்ட்ல போய் ஒரு அடி, லெஃப்ட்ல போ, ரைட்ல போவாத. அரை பைத்தியம். ஜோன் ப்ரோ லெஃப்ட்ல உனக்கு தெரியுதா? எங்க ஜோன் இப்பதான் ஜோனே போகுது அங்க. 3 மேட்ச் இப்ப அவனுங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸி. பாருங்க எரிச்சல் ஆகுது ப்ரோ. அவனா ரைட் ரெடியா நிப்பாட்டு. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. நானு ஈபி ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஐயா க்ரோஸா இருக்கு, இன்னொரு டிராப் எடுத்துருக்கலாம் விட்டீங்க. சார் போயிட்டு வரதுக்குள்ள நான் அடிச்சிட்டு இருக்கான். மேட்ச் என்னையதான் நான் மட்டும்தான்டா 4 ரவுண்டு சேர்த்துருக்கான். அவனை 3 ரவுண்ட் அடிச்சானா பாரு. இப்படி பக்கத்துல ஓடியா நன்னையா பண்ணுவேன். அவங்களோட டிராப் எடுத்துருவானோ. $150 தான் பாருங்க அடியா. நாங்களாம் பொறுத்து போனா என்னைய மட்டும் வந்து அடிச்சு போயிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையன் அடிச்சான், போன மேட்ச் அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு ரெக்வெஸ்ட் வேற இதுல. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களாடா. இருங்கடா வரேன்டா. போட்டானுங்க அங்கே வாழ உடைக்க பின்னாடி ஏறுவாங்க. 2 டவுன். அடா போங்கயா. யோ ஏறி வந்து கில்லியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணுங்கயா. போங்கயா. 2 நாக்கு வச்சா 1 கில்லு கூட வரல. ஆனா ஒருத்தர் அடிக்கல. கண்டென்ட் எடுக்கிறேன்னு இப்படி 1/2 மணி நேரம் ஆக்கிட்ட பத்தியா. கண்டென்ட் எடுத்துட்டேன்னு இதே நான் கண்டென்ட்டா போடுவேன். ஒருத்திதான் லெஃப்ட், மீதி எல்லாம் காணோம். டபுள் பேர் எக்ஸ் இருக்கு. ரவுடி ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டு யார் இந்த அளவுக்கு தான் நாங்கள் அடிக்கலாம்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்ட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.